Okay. Income tax calculation for annual income between 5 lakhs to 10 lakhs. Okay. So purpose of code to calculate income tax for an annual income between 5 lakhs to 10 lakhs. Okay. இதுக்கு நம்மளுக்கு ரேட்ஸ் தெரியணும். ஸோ 0 to 2,50,000க்கு நோ டேக்ஸ். மீன் 2,50,000ல இருந்து 5 lakhsக்கு வரைக்கும் 5 lakhs வரைக்கும் எவ்வளோ டேக்ஸு? சாரி 5% டேக்ஸ். 5% tax, that works out to be 12,500 rupees. Okay, இது வரைக்கும் புரிந்தது. அதுக்கப்புறம் 5 lakhல இருந்து 10 லட்சம் வரைக்கும் 20% டேக்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம ஊரில் இதுதான் டேக்ஸ். சரி, நம்மளுக்கு வர நம்ம ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் we will calculate income tax for any amount 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ள தான். ஓகே, இது ப்ரோக்ராமை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். முதல்ல யூசர் கிட்ட இருந்து எவ்வளோ சம்பளம்ன்றதை வாங்கணும். ஆனுவல் இன்கம் இஸ் இன்புட். ப்ளீஸ் என்டர் annual income in rupees. சரியா? இப்போ இது ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரிங்கா இன்புட் ஆகும். இதை சேவ் ரன் பண்ணா தெரியும். ஆனுவல் இன்கம் ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhsன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஹூஸ்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணால் என்னென்ன வேரியபிள் இருக்குன்னு தெரியுது ஒர்க் ஸ்பேஸில். ஆனுவல் இன்கம்ன்ற வேரியபிள் 5 lakhs. முக்கியமான விஷயம், இதோட டைப் ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சு நம்ம மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ வி ஹேவ் டு கன்வெர்ட் இட் இன்டு அது நம்பர் சிஸ்டம், பேசிக்கலாக நம்பராக மாற்றணும். ஸோ ஆனுவல் இன்கம் இஸ் float ஆஃப் சேம் ஆனுவல் இன்கம். இப்போ ஆனுவல் இன்கம்ன்ற ஸ்ட்ரிங்கு ஆனுவல் இன்கம்ன்ற ஒரு நம்பராக மாறிடுச்சு. டெசிமல் வேல்யூ இருக்க ஒரு நம்பர் ஆயிடுச்சு. ஸோ நவ் இட் ஹஸ் பீன் கன்வெர்டட் டு ஃப்ளோட். டன். ஸோ முதல் 5 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் முதல் 5 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் 12,500 ரூபாய். அதுக்கு அப்போ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு 20% டேக்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் மேக்ஸ். ஸோ அமௌண்ட் எக்ஸீடிங் 5 lakhs இதுக்கு சப்ராக்ட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஆனுவல் இன்கம் மைனஸ் 5 lakhs. 5 lakhs 5 சிம்பிள். இது இப்படியும் எழுதலாம். 5 lakhs டன். இப்போ கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். டேக்ஸ் ஃபார் அமௌண்ட் எக்ஸீடிங் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் இந்த அமௌண்ட் எக்ஸீடிங் 5 lakhs அந்த அமௌண்ட்டில் 20%, 20/100. ஓகே, ஸோ இப்போ இதை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டா சிம்பிளாக இருக்கும். டோட்டல் டேக்ஸ் ஆக்சுவலாக 12,500 ரூபாய் ப்ளஸ் இங்கே கால்குலேட் பண்ண டேக்ஸ். சரியா? ஸோ தட் வில் பி வாட் பிரிண்ட் டோட்டல் டேக்ஸ் இன் ஐஎன்ஆர் எவ்வளோ வரும்? டாட் ஃபார்மேட் பை டிஃபால்ட் ஒரு 12,500 ரூபாய் ப்ளஸ் இந்த டேக்ஸ், அது டேக்ஸ் ஃபார் அமௌண்ட் எக்ஸீடிங் 5 lakhs. ஓகே,
இப்போ இது வந்து ரன் பண்ணால் வருமா? ஓகே, டெசிமல் பாயிண்ட் 2 டெசிமல் பாயிண்ட் தான், சாரி 2 டிஜிட் தான் வேணும் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ we will give this point to f. f is for floating point நம்பர்ன்றதுக்கோசரம். 0.2ன்றது எனக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்தால் போதும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. So please enter annual income in INR. I am going to enter, let us say 5,100,000 rupees. டோட்டல் டேக்ஸ் வந்து 12,520 ரூபா. இதை நம்ம செக் பண்ணிக்கலாம், சிம்பிள் தான். ஸோ அப் டு 5 lakh வந்து உங்களோட டேக்ஸ் 12,500 டன். இப்போ 12,000 5 lakhsக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் வந்து 100 ரூபா தான். அந்த 100 ரூபாய்க்கு 20% டேக்ஸ், 100ல் 20% 20 rupees. ஸோ 12,500 rupees. அது வந்து 12.5 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டுக்கான டேக்ஸ் ப்ளஸ் 20% of 100 rupees in the extra amount. So that will work out to be 12,520. We can also check it for the very amount. Let us say my taxes, my annual income is 10 lakh. 10 lakh, correct? 1 lakh, 10 lakh. So 1 lakh 12,500. basically அந்த 5 lakhல 20% வந்து 5 lakhல 20% எவ்வளோ வரும்? 5 lakhல 10% 50,000, 20% 1 lakh. 1 lakh plus ஒரு 12,500 வந்து 1,12,500, correct? Okay, this program was for annual income between 5 lakh and 10 lakh. இந்த ரேஞ்சுக்குள்ள எந்த இன்புட் கொடுத்தாலும் you will get total tax. Done.